புதியல நோ சொல்ல கத்துக்கோங்கங்கதேன். அது முடியாது. ஒருத்தன் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குதான்னா அதை பண்ணி தர உனக்கு விருப்பம் இல்லனாலும் இல்ல அதனால உனக்கு எந்த பிரோஜனமும் இல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு நீ யோசிச்சாலும் ஸ்ட்ரெயிட்டா நோ சொல்லிதே. நோ சொன்னா அவன் என்ன நினைப்பான்னு யோசித்த உன் லைஃப் அங்கேயே காலி. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட 5000 ரூபாய் காத்து கேட்கதான். நான் மாசம் 40000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இதுக்கு இல்ல என்னோட ஃபியூச்சர் பிளானுக்காக சேவ் பண்ணிட்டு இருக்கேன். கொடுத்தா திரும்ப எப்ப வரும்னு தெரியாம கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு மண்டைய பித்திக்கிட்டு துத்துறது. அப்படியே நம்ம கொடுத்தாலும் திரும்ப அவன் கொடுக்க லேட் பண்ணாம கொடுத்த காசை கேட்கறதுக்கும் ஐயோ அவன் நம்மள தப்பா நினைப்பானோன்னு மண்டைய பிச்சுட்டு துத்துறது. எல்லாம் டெக்னாலஜி. எப்படி கொடுத்த காத்த திரும்பி கேட்டா கடன் வாங்கினதோட தப்பா நினைப்பாது. நல்லா இருக்குதா? எதுக்கு இவ்வளோ சிம்பிள்? நோ தாய்க்க முடியாது. அவன் தப்பா நினைச்சிட்டு போதான். உயிர் போற பிரச்சனைனா நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம குடுக்கலாம் தான். அவன் கேர்லெஸ்ஸா சுத்திட்டு வீட்டுக்கு கஷ்டம்னு காசு கேட்டா நீ என்ன பண்ணுவ? கொடுத்து காப்பாத்தினா கடைசி வரைக்கும் நீ கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஒரு தடவை நீ அவனுக்கு வில்லனா மாதிரி நோ சொன்னீனா அவனுக்கு ரோசம் வந்து உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நீ தான் அவன் கிட்ட அர்ஜென்ட்டுக்கு காசு கேட்டு நிக்கணும். இதெல்லாம் தேவையா? காசு கேட்டா அனுப்பிட்டு போக மாட்டியா? நோ சொல்றானுங்களா? நோ இவனுங்க சொல்ற நோலாம் யாருக்கிட்ட தெரியுமா இருக்கும்? அவனுங்களுக்கு கீழே இதுப்பானுங்க பாரு, அவனுங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். இவனுங்க குடிநீ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் பாரு, அவனுங்க கிட்ட எல்லாம் இதுக்காது. எக்ஸாம்ல